ஹரி ஓம் மகா காளி. அரசியல் நிகழ்வுகளை அடியேன் அரிதாக தான் பேசுவேன். அன்பர்கள் ஆன்மீகத்தை விட்டு அரசியல் பக்கம் ரொம்ப நகர்றீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த அரசியல் வாழ்க்கையில் தான் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் சார்ந்த சில நிகழ்வுகளுக்கு நம்முடைய கருத்துக்களை பகிர்கிற போது நம்முடைய அன்பர்கள் மற்றொரு கோணத்தில் இவற்றை அணுகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான். தமிழக அரசியலில் சமீப காலத்தில் நடந்த ஒரு அபூர்வமான காட்சி, ஒரு நிகழ்ச்சி என்று வர்ணிக்கப்பட்டது, முதல்வராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் முதலில் போய் சந்தித்த முன்னாள் முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்களை. அது ஒரு அரசியல் நாகரிகம், உயரிய பண்பாட்டின் வெளிப்பாடு என்பதாகெல்லாம் சித்தரிப்புகள் வர்ணிக்கப்பட்டன. இப்படியாக இந்த ஒரு உயர்த்தி பேசப்பட்ட இந்த சந்திப்பு இருக்க, அது மேலும் சில சேதாரங்களை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தகைய ஒரு சந்திப்பு நடந்ததின் மூலமாக லாபம் விஜய்க்கு, நஷ்டம் ஸ்டாலினுக்கு. இதை தான் இந்த இடத்துல அடியேன் ஒரு நுணுக்கமாக விவரிக்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியதும் செய்த முதல் விஷயம், என்னுடைய இலக்கு, என்னுடைய எதிரி என்பதை மிக தீர்க்கமாக, தெளிவாக, தடுமாற்றம் இல்லாமல் பிரகடனப்படுத்தினார். நான் வந்தால் முதலமைச்சராக வருவேன், என்னுடைய அரசியல் எதிரி தீய சக்தி திமுக. திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போற, ஸ்டாலின் சாரை வீட்டுக்கு அனுப்ப போற. ஆனால் இந்த அரசியல் யுத்தத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு பெரிய துன்பியல் நிகழ்வு, மறக்க இயலாத நிகழ்வு. கூட்டத்தில் சிக்கி 41 அப்பாவி உயிர்கள் இறந்து போனார்கள். கரூரில் என்ன நடந்ததுன்னு அந்த கரூர் மக்களை கேட்டாலே புட்டு 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 வைப்பாங்க. ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க? என்னமோ நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம், இந்த விஷயத்துலலாம் நாங்கள் அரசியலே பண்ண மாட்டோம் வீடியோ போட்டுவிட்டு போய் சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு ஏன் மேலே பழியை தூக்கி போடுறீங்க, லேட்டாக வந்துட்டாருன்னு. ஏண்டா இந்த விஜயை வேதனைப்படுத்தணும், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சதி செஞ்சோம், ஏண்டா இந்த விஜய்க்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஸ்டாலின் சார், நான் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சேன்? உங்கள் சாப்பாட்டில் மண்ணள்ளி வச்சேனா? என்னையே இப்படி பண்ணீங்க? அந்த சம்பவத்துக்கு நானா சார் காரணம்? நீங்கள் செஞ்ச சூழ்ச்சி என்னன்னு தெரியாதா என்று இந்த சம்பவம் நடந்ததற்கு காரணம் நீங்கள் தான் என்று மறைபொருளாக அவர் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இதற்கு முன்பாக ராஜீவ்காந்தி மரணித்த போது மறைபொருளாக திமுக ஒரு காரணம்னு ஒரு சித்தரிப்பு எப்படி ஜனங்களுக்கு போய் சேர்ந்ததோ, அது மாதிரி தான் இந்த நிகழ்வுலையும் போய் சேர்ந்துருக்கு. அந்த நிகழ்வை ஒட்டி விஜய் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வீட்டில் முடங்கிட்டாருங்க, 41 பேரை கொண்டுட்டு போய் வீட்டில் இருக்கிறான் பாருங்க என்றெல்லாம் சோசியல் மீடியாவில் பேசப்படுகிற காலத்தில் அவர் ஒரு வீடியோ போடுறார். சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க. ஸ்டாலின் சார், நீங்கள் என்னோட மோதுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் என்று ஒரு வீடியோ. அதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்படி நாளும் பொழுதும் என்னுடைய அதிதீவிர எதிரி இந்த தேசத்தில் இருக்கிற தீய சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட அந்த ஸ்டாலினை ஆட்சி பொறுப்புக்கு வந்ததும் போய் முதல்ல ஆசி வாங்குவதற்கு போகிறார். எவ்வளோ பெரிய ஒரு விதமான முரண்பாடான ஒரு திருப்புமுனை பாருங்க. ஒரு திரைப்படம்னு வச்சிங்களேன், அதில் ஒரு கதாநாயகன் ஒரு வில்லன் இருப்பான். கடைசியில் அந்த வில்லன் வீழ்த்தப்படுவான், கதாநாயகன் வெற்றி கொள்வான். அதோட அந்த படம் முடிஞ்சிடும். இந்த அரசியல் களம் என்பது இங்கே ஒரு வில்லனாக சித்தரிக்கப்பட்டு, என்னுடைய எதிரி, அரசியல் எதிரி என்று சித்தரிக்கப்பட்ட தீய சக்தி என்று வர்ணிக்கப்பட்ட ஒன்று வீழ்த்தப்பட்டது. அதோட அந்த படம் முடிஞ்சிருச்சா? அரசியல் காட்சிகள் முடிவுக்கு வந்து விட்டதா? அவங்க கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாங்களா? அவங்க தான் எதிர்கட்சி. அப்போ இந்த யுத்தம் வேறு வடிவத்தில் மீண்டும் தொடர்கிறது. இந்த படம் முடியல, இந்த படத்துக்கு தொடர்ச்சி இருக்கு. வீழ்த்தப்பட்டதாக நினைத்த வில்லன் தப்பி ஓடி ஒரு இடத்துல தஞ்சமாகி மறுபடியும் உயிர் பிழைத்து வருகிறான். அல்லது வில்லனுடைய ஒரு தொடர்ச்சி வெகுண்டொழுந்து அடுத்த கட்டத்துக்கு ஆயத்தமாகுது அப்படின்னு ஒரு ஓப்பனிங் வச்சான்னா பார்ட் 2 அந்த படத்துக்கு வருதுன்னு அர்த்தம். இப்போ நேற்று வரை நீங்கள் சித்தரித்த அந்த
வில்லனாக சித்தரிக்கப்பட்ட, எதிரியாக சித்தரிக்கப்பட்ட ஒரு சக்தியை ஜெயிச்சதும் போய் ஆற தழுவுறீங்கன்னா அதற்கான அர்த்தம் எந்த டிக்ஷனரியிலையும் சரியாக இல்லை. இது என்ன நடக்குது? அந்த வீட்டுக்கு அவர் போகிறாரு. இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த வீட்டுக்கு வருகிறார். பண்பாடு கருதி நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அந்த வீட்டம்மா வரவேற்றாங்களா? அந்த வீட்டினுடைய துர்கா அம்மையார் வந்து வரவேற்றார்களா? அந்த வீட்டினுடைய மருமகள் வந்து நின்று வரவேற்றார்களா? அந்த வரவை அவர்கள் ரசிக்கவில்லை. அதை காட்டுது அந்த நிகழ்ச்சி. எல்லாம் மொத்தமாக சாய்ச்சிட்டா இப்போ எதுக்குப்பா வந்தான்னு அந்த அம்மா நினைக்கும். எப்படி அவன் முகத்தில் நாம் முழிப்பது என்று நினைக்கும். அதுக்கு ஒரு ஆத்திரம் இருக்கும். இதுதான் இயற்கை. ஏனைய தலைவர்களையும் போய் சந்திச்சார். எல்லா வீடுகள்லையும் அந்த வீட்டினுடைய தாய்மார்கள் இருந்து வரவேற்று மகிழ்ந்தார்கள். இங்கே அது இல்லை. அந்த ஆத்திரம் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை அடுத்து தொடர்ந்து நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் காட்டியிருக்கணும். இல்லை, இப்போ சந்தர்ப்பம் சரியா இல்லைங்க. அவர் வரணும், சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது சரிதான். நாங்கள் களத்தில் எதிர்கொண்டு அங்கே சந்திக்கிறோம், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க என்று வரவிருந்தவரை நிராகரித்து விட்டு நிராகரித்தேன் என்கிற தகவலை சமூகத்துக்கு அவர் கசிய விட்டிருந்தார்னா அடித்தட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்கள் என்ன செஞ்சிருப்பான்? அவன் ஏற்கனவே அடிபட்டு இருக்கிறான், ஒரு பெரும் மனச்சோர்வு அடைந்து இருக்கிறான். இல்லை, நம்ம தலைவன் வந்து இன்னும் தளரல, வேகம் கொண்டு இருக்கிறான், திரும்ப அடிக்காமல் நான் ஓய மாட்டேன்னு சொல்கிறான்ப்பா. இதன் மூலம் எந்திரிங்கடா, டேய் இனிமே நம்ம விடக்கூடாது என்று வேகம் பெற்றிருப்பார்கள். அடியாளத்தில் கனண்டு கொண்டிருந்த அந்த நெருப்பில் விஜய் அவர்கள் ஒரு வாளி தண்ணி எடுத்து கொண்டு போய் ஊற்றிட்டார். அப்படி கட்டி தழுவியதன் மூலம் இப்போ அடித்தட்டில் இருக்கிற தொண்டர் என்ன சொல்கிறான்? எங்கள் தலைவரே சொல்லிட்டாருங்க, இப்போ நடக்கிற ஆட்சியும் நம்ம ஆட்சி தான் சொல்கிறாரு. அவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சி தழுவிட்டாங்க. அதனால் நாங்கள் இந்த கட்சியில் இருந்தான்னா அந்த கட்சியில் இருந்தான்னா இது திராவிடத்தினுடைய மற்றொரு தொடர்ச்சி தான் இது. எனக்கு பிறகு இந்த திராவிட சிந்தனைகளை நீ தான் எடுத்து நடத்திட்டு போகிற போல இருக்குன்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு உள்ளே போகிறாருங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது என்று இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய இவருக்குன்னு இருந்த கைவசமாக இருக்கிற தொண்டர்களுக்கும் அங்கே கலகலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சந்திப்பு ஏற்படுது. திமுகவும் அதிமுகவும் நீண்ட நெடிய காலம் திகைய ஒரு வலிமையான யுத்தத்தை நடத்த முடிந்ததற்கு என்ன காரணம்? அந்த இருவரு தலைவர்களும் விடாது தொடர்ந்து காட்டிய அந்த யுத்த மனோபான்மை, அரசியலில் வந்து எதிரெதிர் துருவங்களாக இருந்த அந்த தோற்றம் தொடர்ந்து நீடிக்கும்படி செய்தார்கள். அப்போ இந்த 2 பக்கமும் அடி ஆழத்தில் அந்த கட்டமைப்பு வந்து கனமாக வலுவாக இருந்தது. இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே கங்கையில் சங்கமித்தது மாதிரி 2 சேர்ந்ததனுடைய விளைவு 2 பக்கத்தில் இருக்கிற அடித்தட்டில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேகம் வந்து நீர்த்து போக நிலை ஏற்பட்டிருக்குமே. காலையில் பதவி ஏற்கிற போது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் முதல்வராக வீற்றிருக்கும் விஜயை எதிர்கொண்டே பார்க்கல. ஆனால் மத்தியானம் போய் முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவரை கட்டி தழுவுறார். அடுத்த நாள் நடக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஒரு நாம்கே வாசே ஏதோ ஒன்று சொல்லிட்டு நாங்கள் வெளியில் போகிறோன்னு அவங்க போயிட்டாங்க. இப்படி பலரையும் சந்தித்த விஜய் குடும்ப ரீதியாக நெடுங்காலமாக நட்போடு இருக்கிற விஜயகாந்த் வீட்டிற்கு செல்லவில்லை. அது அந்த அம்மாவுக்கு பெரிய ஒரு ஆதங்கம், தனக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடமாக அவங்க உணர்றாங்க. நம்மை மட்டும் இவ்வாறு நடத்தி விட்டாரே என்கிற ஒரு ஆற்றாமை வருகிறது. அது அடுத்த நாள் சபையில் அப்படியே பொங்கி எழுறாங்க. அந்த ஒரு நிராகரிப்பு அவங்களுக்கு வேகம் வருது. இப்போ 41 உயிர்களை பறி கொடுத்த அந்த குடும்பங்கள் இருக்க, அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி எதிரின்னு சொன்னார், இதில் என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு நாம் அறிய முடியுமா முடியாதா? ஒருவேளை இது சதியாக இருந்தால் அந்த சதி செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா, இல்லை இப்படி ஒரு கட்டுப்பிடி வைத்தியம்தான் கிடைக்குமா என்று நினைப்பார்களா இல்லையா? விஜய் அவர்கள் இவ்வாறு ஸ்டாலின் உட்பட பலரையும் சந்தித்ததின் மூலமாக அரசியல் களத்தில் தேர்தல் யுத்தத்தில் மிக கீழ்த்தரமாக சித்தரித்த விமர்சித்த பல மாற்றுக்கட்சி தொண்டர்களுடைய மனோபாவத்திலும் ஒரு விதமான வேகத்தை நீர்த்து போக செய்வதும் அவர்களுடைய அடி ஆழத்தில் ஒரு அன்பை பெறுவதற்குமான ஒரு பெரும் வாய்ப்பாக, ஒரு பெரும் ராஜதந்திரமாக இந்த நடைமுறை அமைந்திருக்கிறது.
அதன் மூலம் ஒரு பெரும் லாபத்தை விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பின் மூலமாக நாளைய தேர்தல் யுத்தங்களின் போது இப்படி சந்தித்தவர்கள் விஜயை எதிர் விமர்சனமோ எதிர்த்தாக்குதலோ நடத்துகிற போது அது முனை மலங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சந்திப்பு ஜனங்களிடம் ஏற்படுத்தும். இன்னைக்கு இந்த பேச்சு பேசுகிறானுங்க, அன்னைக்கு அப்படியே 2 பேரும் கட்டி தழுவி நம்மளை எப்படி ஏமாத்தினானுங்க பாத்தியாப்பா என்று தான் ஒரு பாமரனாக பேச முடியும். ஸ்டாலின் அவர்கள் இந்த சந்திப்பை ஒருவேளை சற்று கடினம்தான், ஆனால் கம்பீரத்தோடு எதிரியை நான் களத்தில் சந்திக்க விரும்புகிறேன், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று சந்திக்க வந்தவரை நிராகரித்திருந்தால் அது அவருடைய அரசியல் யுத்தத்தில் அடுத்த ஒரு வெற்றிக்கான ஒரு முயற்சியை ஏற்படுத்தியிருக்கும். சிலர் இந்த கருத்தை நிராகரிக்கலாம், மறுக்கலாம், ஆனால் இதெல்லாம் நிஜம் என்பது காலம் உங்களுக்கு உணர்த்தும். இப்போ விஜய் தரப்பு நான் ஒரு நாகரிகம் கருதி அவரை சந்தித்தேன், அரசியலில் அவர்தான் எதிரி, அந்த இயக்கத்தை அடியோடு அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய இலக்கு, எங்களுடைய இயக்க தொண்டர்களை என் மீது பற்று கொண்ட அன்பர்களை 41 பேர் மரணிப்புக்கு மறைமுகமாக இவர்கள்தான் காரணமாக இருந்தார்கள், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் அதற்கான உண்மைகளை கண்டறிந்து விட்டேன், சூதுவாது சூழ்ச்சி செய்தவர்களுக்குரிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து விட்டேன், நான் ஒரு பொழுதும் எதற்கும் விலை போகவில்லை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு இருக்கு. அதை செஞ்சார்னா அவருக்கான மகுடம் சூடும். இல்லைன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மீது மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசினுடைய ஒரு அனுமதி கேட்டு கடிதம் வந்திருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் பார்க்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, நடக்கிறது நம்ம ஆட்சிதான்ப்பா அப்படின்னு அவருடைய தொண்டர்களுக்கு சொல்றாரு. அவர் சொல்றது உண்மையா அல்லது இந்த சூதுவாதிகளுக்கு காரணமாக இருந்த திமுகவை விடமாட்டோம் என்று நீங்கள் சொன்னது உண்மையா என்பது நீங்கள் நடத்த இருக்கிற ஆட்சியின் செயல்பாடுகள் மூலம் ஜனங்களுக்கு நிச்சயம் அம்பலமாகும். ஹரி ஓம் மகா காளி.